ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர் வாக்கு சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது ஜூன் 21 அன்னைக்கு ஆணி பௌர்ணமியானது வரப்போகுதுங்க. இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்களிடையே பெரிய மாற்றமானது ஏற்பட போகுது. இந்த மாற்றமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு அந்த தாக்கம் ஏற்படுவதை பற்றி ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த தாக்கம் எந்த ராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுதுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ விருச்சிக ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த டைம் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக பௌர்ணமி ஒரு நல்ல நாள் தானே, இதில் என்ன மாற்றம் ஏற்படும்னு கேட்கலாம். பௌர்ணமிங்கிறது சாதாரணமாக வரக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் பிரபஞ்சத்தில் இந்த பௌர்ணமி அன்னைக்கு அதிகமான சக்தியானது இருக்கும். நம்மள நிறைய பேருக்கு பௌர்ணமி சக்தி பற்றி தெரியாததுனால தான் பௌர்ணமி ஒரு சாதாரண நாள் அப்படின்னு நினச்சி விட்டுடுறோம். ஆனால் உண்மையாலுமே பௌர்ணமி சாதாரணமாக வரக்கூடிய ஒரு நாள் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் மட்டும் கிடையாது, நம்ம வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு சக்தி இந்த பௌர்ணமிக்கு இருக்குது. அதில் ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஒவ்வொரு சிறப்புடையது. அதில் ஆணியில் வரக்கூடிய பௌர்ணமி ஒரு தனி சிறப்புடையது. ஆணி பௌர்ணமியுடைய சிறப்புகளையும் ஆணி பௌர்ணமியில் செல்வ வள உயர்வதற்கு வழிபாடு செய்யக்கூடிய முறைகளையும் கண்டிப்பாக ஒவ்வொருவருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க இந்த வீடியோவில் ஆணி பௌர்ணமியில் செல்வ வள உயர எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஆன்மீக தாள்களை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் கிரக மாற்றங்களால் உங்கள் ராசிக்கு இந்த ஆணி பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பொதுவாக பௌர்ணமி நாளில் பிரபஞ்ச சக்தியும் தெய்வீக சக்தியும் அதிக அளவில் வெளிப்பட்டு பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும். அதனால தான் பௌர்ணமி வழிபாடு சிறப்புக்குரியது என சொல்லப்படுது. அதிலும் சித்திரை, தை, கார்த்திகை உள்ளிட்ட குறிப்பிட்ட சில மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி கூடுதல் சிறப்புடையதாக கருதப்படுகிறது. இந்த நாட்களில் நம்மளுடைய வேண்டுதல்கள் எதை முன்வைத்தாலும் அது அப்படியே நிறைவேறும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. அந்த வகையில் ஆணி மாத பௌர்ணமியை தவறவிடக்கூடாத ஒரு பௌர்ணமி நாளாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சிறப்பானது என்றாலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. தை மாதத்தில் தன்னுடைய பயணத்தை வடக்கு நோக்கி தூங்கக்கூடிய சூரிய பகவான் ஆடி மாதத்தில் நிறைவு செய்வார். தை முதல் ஆணி வரையிலான இந்த காலத்தில் உத்தராயண காலம் என்று அழைக்கப்படும். அதிலும் இந்த ஆண்டு மகாலட்சுமிக்கு சுக்கிரனுக்கு உகந்த வெள்ளிக்கிழமை பௌர்ணமி இணைந்து வருவது ஒரு பயங்கரமான கிரகமாற்றம் ஏற்படுது. அதனால் இந்த நாளை தவறவிடக்கூடாது. இது ஒரு அபூர்வ பௌர்ணமியாக கருதப்படுது. இந்த ஆண்டு ஆணி மாத பௌர்ணமி ஜூன் 21 வருகிறது. ஜூன் 21 காலை 7:45 மணிக்கு துவங்கி ஜூன் 22 காலை 7:19 வரை பௌர்ணமி திதி இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் மகாலட்சுமியுடைய மனமகிழும்படி வீட்டில் வழிபாடு ஒவ்வொருவரும் செய்திங்கன்னா வீட்டில் செல்வ வளமானது உயர்ந்து கொண்டே இருக்கும். இது மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடு என்பதால் அனைவரும் இதை நீங்கள் செய்கிறது ரொம்ப சிறப்பானது. ஆணி பௌர்ணமியான அன்றைய நாள் காலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து மகாலட்சுமி படத்திற்கு மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்து பூக்களால் அலங்கரித்து வைங்க. பிறகு மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான அவர் விரும்பி வாசம் செய்யக்கூடிய பொருளான ஏலக்காயில் மாலை கட்டி மகாலட்சுமியுடைய படத்திற்கு அணிவிங்க. எத்தனை எண்ணிக்கை வேண்டுமானாலும் மாலை கட்டி போடலாம். அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதனால சுக்கிரஹோரையில் இந்த மாலை அணிவிப்பது சிறப்பு. இருந்தாலும் காலை 7:45 மணிக்கு பிறகு பௌர்ணமி தூங்கிறதுனால அதற்கு பிறகு எப்போது வேண்டுமானாலும் அந்த மாலையை அணிவிக்கலாம். மேலும் அன்றைய தினம் நைவேத்தியமாக முக்கணிகளை மகாலட்சுமிக்கு படைத்து நம்மளுடைய வேண்டுதல்கள் மனதார மகாலட்சுமியோட சொல்லி வேண்டிக் கொள்ளலாம். நீங்கள் அணிவித்த ஏலக்காயின் வாசம் வீடு முழுவதும் பரவ துவங்கிவிடும். இப்படி பரவுவதனால தீய சக்திகளிலிருந்து செல்வம் வள பெருக துவங்கும். பொதுவாக ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் ஆகிய பொருட்களுக்கு செல்வத்தை இருக்கக்கூடிய தன்மை உண்டு. இந்த ஏலக்காய் மாலை வாடியதோ ஓடக்கூடிய நீரில் விட்டுவிட்டு அடுத்த பௌர்ணமியில் புதிதாக ஏலக்காய் மாலையை கட்டி அணிவிங்க. இதே போல் சுக்கிரஹோரையில் ஒரு சிறிய கிண்ணத்தில் கைப்பிடி அளவு வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கொள்ளுங்க. அதன் மீது 5 ஏலக்காய் 5 கிராம்பு வைத்து மகாலட்சுமி படத்திற்கு அருகே வைத்து விடுங்க.
முக்கணிகளை படுத்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. மறுநாள் சனிக்கிழமை காலையில் ஏலக்காய் கிராம்பை எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்து விட்டு வெள்ளை சர்க்கரையை அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று மரத்தடியில் தூவி விட்டிங்கன்னா எறும்புகளுக்கு உணவளித்த புண்ணிய பலன் கிடைக்கும். ஸோ ஆணி பௌர்ணமி ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது. இந்த பௌர்ணமியை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த பௌர்ணமியில் இந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்திடுங்க. ஸோ ஆணி பௌர்ணமியுடைய சிறப்புகள் தாங்க இதெல்லாம். ஸோ இந்த ஆணி பௌர்ணமியில் கிரகங்களிடையே பெரிய மாற்றமானது ஏற்படும். அந்த மாற்றம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், விருச்சிக ராசிக்காரங்க இனி எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த தாள்களில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது உடன் பிறந்தோரிடம் இனி வரக்கூடிய நாட்கள் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாண்டிங் உருவாகும். விட்டு கொடுத்து போகிறதுனால கெட்டு போக மாட்டீங்க. விட்டு கொடுத்து போகிறதுனால உங்கள் பேரும் டேமேஜ் ஆகாது. அதனால் விட்டு கொடுத்து போங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான எதிர்ப்புகளானது அகலும். எல்லா நலன்களும் உங்களுக்கு உண்டாகும். விரும்பியது கிடைக்கும். கூடுதல் முயற்சி மட்டும் நீங்கள் செய்தீங்கன்னா விரும்பியது ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். பணவரவு கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமாக கிடைக்கும். பயணங்கள் மூலம் லாபங்கள் கிடைக்க பெறுவீங்க. புதிய நபர்கள் நட்பு உங்களுக்கு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் வாகனம் மூலம் லாபமானது வரும். அரசாங்கம் தொடர்பான காரியங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். பல விதத்தில் புகழ்கள் உங்களுக்கு கூடும். மற்றவர்கள் பிரச்சனைகளை வாதாடி வெற்றி பெறுவீங்க. ஸோ மற்றவர்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பாக வாதாடி வெற்றி ஈஸியாக பெற்றிருவீங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான துணி போன்றவைகளை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமெல்லாம் குறையும். உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினால் கண்டுகொள்ளாமல் ஒதுங்கி விடுறது இப்போதைக்கு நல்லது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது வாய்ப்பு கிடைச்சதுன்னா கலந்து கொள்ளுங்கள். ருசியான உணவு உண்ணலாம். அப்புறம் தொழில் வியாபார தொடர்பாக நீங்கள் காரியங்களில் எதிர்பாராத தடை ஏற்பட்டு நீங்கும். பணவரவு அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண உதவி சேரும். உத்தியோக ரீதியாக கூட இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கப்பெறும். புதிய வேலை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் வரும். முக்கிய நபர்களுடைய உதவியும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு லாபமான காலமாக இருக்கும். எதிர்பார்த்த பணம் சேரும். புதிய ஆர்டர்கள் கையெழுத்திடுவது ஈஸியாகும். பெரிய அளவிலான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வாக்குவன்மை அதிகரிக்கும். பேசி சில காரியங்களை சாதிக்க முற்படுவீங்க. சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உருவாகும். அப்புறம் பெண்களுக்கு எந்த ஒரு வேலையும் மன திருப்தியோடு செய்ய முடியும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். பணவரவு உங்களுக்கு கூடும். அதே போல் மாணவர்களுக்கு கூட கூடுதல் மதிப்பெண் பெற அதிகமாக படிக்க வேண்டியது இருக்குது. கல்வி தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். தேவையான உதவி மொத்தத்தில் கிடைக்கும். இதே விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எதையும் செய்யும் முன்பு திட்டமிட்டு அதன்படி செயல்படுவது நல்லது. பயணங்கள் செல்லும் போது கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. மாணவர்கள் கவனத்தை சிதறவிடாமல் பாடங்களை படிக்கிறது, எதிலும் மெத்தனமாக செயல்படுவது தவிர்ப்பது முன்னேற்றத்திற்கு உதவும். இதே அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாகும். குடும்பத்தில் அமைதியானது ஏற்படுத்தும். விட்டு கொடுத்து வாழ்வதன் மூலம் சிறப்பான பலன்களை பெற முடியும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். பூமி வீடு தொடர்பான பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். சகோதரர்களுடன் இருந்த மன வருத்தங்கள் நீங்கும். கோபம், படபடப்பு இது எல்லாமே குறையும். இதே கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத செலவு உண்டாகும். அவ்வப்போது மனதில் குழப்பம் ஏற்படும். தாயுடைய உடல்நலில் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் திடீர் சிக்கல் ஏற்பட்டு சரியாகும். பணவரவு தடைபட்டு வந்தாலும் உங்களுக்கு சேரும். வியாபார பொருட்களை மற்றவர்களிடம் ஒப்படைக்கும் போது கவனமாக இருக்கணும். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாற்றங்களுக்கு ஏற்ப செயல்படணும். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய வீடியோக்களை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.